ఓం సరవణ భవ హారో హర హర சுப்பிரமணிய ஸ்வம்யகி ஹாரோ ஹரா. திருத்தணிப்படி பூஜையின் அதிசய மகிமை பற்றி தெரியுமா? திருத்தணி முருகல் கோவிலை அனைவருக்கும் தெரியும். ஆனால் இங்குள்ள சிறப்புகள் பலருக்கும் தெரியாது. முருகனின் சினம் தணிந்து அமர்ந்த மலை என்பதால் இங்கு சென்றால் கோபம் குறையும் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மலையேறி தன்னை தரிசிக்க வருபவர்களின் மனதில் இருக்கும் குறைகள், பதற்றம், கவலை ஆகியவற்றை போக்கி நினைத்த வரங்களை முருகன் அருள்வார் என்பது பலருக்கும் தெரியாது. இங்கு நடைபெறும் ஒவ்வொரு பூஜையும் தனித்துவமானதாகும். அப்படி நடைபெறும் பூஜைகளில் ஒன்றான படிப்பூஜை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். மனிதன் தேடும் 2 முக்கியமான வரங்கள் நோயற்ற உடல் மற்றும் குறைவில்லா செல்வமாகும். இந்த இரண்டையும் அருளும் அரிய வழிபாடுதான் திருத்தணி முருகன் கோயில் புகழ்பெற்ற படிப்பூஜை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மட்டுமல்ல, திருத்தணியிலும் படிபூஜை மிகவும் விசேஷமானதாகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி மலை கோயிலுக்கு ஏறுவதற்கு 365 படிகள் உள்ளன. இது வருடத்தின் 365 நாட்களை குறிப்பதாகும். ஒவ்வொரு படியையும் ஏறுவது ஒரு நாளின் பாவங்களை கழிப்பது போல கருதப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் புத்தாண்டு தினத்தில் அதிகாரிகளை சந்தித்து வாழ்த்து கூறுவது வழக்கம். அந்த நேரத்தில் முருகபக்தரான வள்ளிமலை சுவாமிகள், மனிதர்களை அல்ல தெய்வத்தை நாடுவோம் என ஆன்மீக பாததையை மக்களிடம் வலியுறுத்தினார். அதன் விளைவாக 1917 முதல் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் திருத்தணியில் படிப்பூஜை செய்யும் மரபு ஆரம்பமானது. புத்தாண்டிற்கு முந்தைய நாள் இரவு ஒவ்வொரு படியிலும் மஞ்சள், குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி தீபம் காட்டி ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகழ் பாடப்படுகிறது. அனைத்து 365 படிகளுக்கும் பூஜை செய்யப்பட்ட பின் நள்ளிரவு 12 மணிக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜை நடைபெறும். இந்த வழிபாட்டால் முருகன் தணிகை துரை என்ற பெயரால் அழைக்கப்படத் தொடங்கினார். சினம் தணிந்த தலம். சூரபத்மனை வரம் செய்த பின் முருகப்பெருமானின் சினம் தணிந்த இடம் திருத்தணி. அதனால்தான் இந்த தலம் திருத்தணிகை என அழைக்கப்படுகிறது. இங்கு முருகன் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சாந்த சொரூபமாக காட்சி தருகிறார். முருகனை கையில் வேலில்லாமல் இங்கு மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். அவர் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ராயுதத்துடன் காட்சி தருகிறார். அலங்கார நேரங்களில் மட்டுமே வேல் சாத்தப்படுகிறது. இந்த கோயிலில் முருகன் மயிலுக்கு பதிலாக யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். அந்த யானை கிழக்கு திசை நோக்கி நிற்கிறது. இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது ஐராவத யானையை பரிசாக வழங்கினார். இதனால் தேவலோகத்தில் வளம் குறைந்தது. அதை சரிசெய்ய முருகன் யானையை தேவலோகம் நோக்கி நிற்க செய்தார். ஆலய அதிசயங்கள். இந்த கோயிலில் உள்ள உற்சவ சந்நிதி 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன மண்டபம். இது மிகவும் அரிய மற்றும் ஆன்மீக சக்தி நிறைந்த அமைப்பு. இங்கு முருகனுக்கு சாத்தப்படும் சந்தனம் இந்திரன் வழங்கிய சந்தனக்கல்லில் அரைக்கப்படுகிறது. அதை சிறிது நீரில் கலந்து குடித்தால் உடல் நோய்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக கோவில்களில் முதலில் விநாயகரை வழிபடுவோம். ஆனால் திருத்தணியில் ஆபத்சகாய விநாயகர் கடைசியாக வணங்கப்படுகிறார். கருவறையின் பின்புற சுவரில் குழந்தை வடிவில் ஆதிபால சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். மார்கழி மாத திருவாதிரையில் இவருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. குளிர்காலத்தில் குழந்தை முருகனுக்கான அன்பை வெளிப்படுத்தும் வழிபாடு இது. முருகன் சினம் தணிந்து அமர்ந்த தலம் என்பதால் இங்கு மட்டும் கந்த சஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரம் நடக்காது. அதற்கு பதிலாக முருகனுக்கு புஷ்ப அபிஷேகம் நடத்தப்படும். பூஜையின் பலன். பக்தர்களின் நம்பிக்கையின்படி திருத்தணியில் நடைபெறும் படிபூஜையில் கலந்து கொண்டால் மனக்குழப்பம் நீங்கும், கோபம் தணியும், விருப்பங்கள் நிறைவேறும், உடல் நலம் மேம்படும், செல்வ வளம் அதிகரிக்கும். குறிப்பாக புத்தாண்டு தினத்தில் படிபூஜை செய்தாலும் அதில் கலந்து கொண்டாலும் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும். ஆங்கில புத்தாண்டு அன்று மட்டும் கிடையாது, தமிழ் புத்தாண்டு அன்றும் இந்த 365 படிகளை தொட்டு வணங்கி மலை உச்சியில் இருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் அந்த ஆண்டு வளர்ச்சி மிகுந்ததாக இருக்கும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்தி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.